புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். போரில் ஹெஸ்புல்லா ஹமாஸை பொளந்து கட்டிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை முதல் ஆளாக வெள்ளை மாளிகைக்கு அழைத்திருந்தார் ட்ரம்ப். மத்திய கிழக்கு விவகாரங்களை அலசி ஆராய்ந்த பிறகு ட்ரம்புக்கு வித்தியாசமான பரிசு ஒன்றை நெதன்யாகு கொடுத்தார். துண்டாக அறுத்த மரக்கட்டையில் தங்க பேஜர் தொங்குவது போல் அந்த பரிசு இருந்தது. இஸ்ரேலின் சிறந்த நண்பர், சிறந்த கூட்டாளி என்று ட்ரம்பை குறிப்பிட்டு எழுதியிருந்தனர். உலகில் எப்போதோ வழக்கொழிந்த பேஜரை ஏன் தங்கத்தில் செய்து கொடுத்தார் என்ற கேள்வி வரலாம். அதற்கும் ஒரு கதை உண்டு. காசாவில் இருந்து குடைச்சல் கொடுத்த ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானில் இருந்து களமிறங்கி இஸ்ரேலை அடித்தது ஹெஸ்புல்லா. காசா போரில் பிஸியாக இருந்த இஸ்ரேல் திடீரென செப்டம்பர் மாதம் பேஜர் வாக்கி டாக்கி அட்டாக்கை நடத்தி ஹெஸ்புல்லாவை அலறவிட்டது. இதுதான் ஹெஸ்புல்லா போர் வெடிக்க காரணம். தகவல் தொடர்புக்காக ஹெஸ்புல்லா பயன்படுத்தி வந்த பேஜர் வாக்கி டாக்கிக்குள் முன்கூட்டியே ரகசிய ஆபரேஷன் மூலம் வெடிமருந்தை திணித்து சரியான சந்தர்ப்பத்தில் வெடிக்க வைத்தது இஸ்ரேல். 35 பேர் கொல்லப்பட்டனர். 3500 ஹெஸ்புல்லாக்கள் பலத்த காயமடைந்தனர். இஸ்ரேலின் நூதன அட்டாக் உலகத்தையே பரபரப்பாக பேச வைத்தது. அதன் அடையாளம்தான் ட்ரம்புக்கு நெதன்யாகு கொடுத்த பரிசு. தங்க பேஜர் பரிசை பெற்றதும் அது ஒரு சூப்பர் ஆபரேஷன் என்றார் ட்ரம்ப்.